வெல்கம் டு யூனிஃபார்ம் சர்வீசஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி குரூப் டியில் எத்தனை நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க, எத்தனை நம்பர் ஆஃப் வேகன்சிஸ்க்கு வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க, ஸோ அதோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எப்படி இருக்கும், ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஃபார்ம்ஸ் வந்து ஃபில் ஆகிருக்கு. ஸோ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி சென்னை ஜோனுக்கு மட்டும்தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஆரில் ஃபார்ம்ஸ் எவ்வளோ ஃபில் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1,63,586 ஃபார்ம்ஸ் வந்து ஃபில் ஆகிருக்கு. எத்தனை வேகன்சிஸ் வந்து யூஆரில் இருக்குன்னா 1089. சரிங்களா? ஸோ இதிலிருந்து செகண்ட் ஸ்டேஜுக்கு எப்படி உங்களுக்கு எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1:3 ரேஷியோவில் தான் உங்களுக்கு வந்து எடுப்பாங்க. இட் மீன்ஸ் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கோ அது மல்டிப்ளை பை 3. சரிங்களா? ஸோ இந்த வேகன்சிஸ் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் வந்து நீங்கள் பிஇடிக்கு வந்து செலக்ட் ஆவீங்க. ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா பிஇடி முடித்தோடனே உங்களுக்கு 1:1.01 ரேஷியோவில் தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைனல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேர் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம் லைக் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, ஸோ இதிலலாம் அப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு லைக் கட் ஆஃப் வந்து இதுவாகும், வேகன்சிஸ் வந்து இது. ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் ஆர்லெஸ் ரொம்ப மேஜர் டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. ஓகே, ஸோ இது வந்து அதை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த யூஆரில் பார்த்தீங்கன்னா 1,63 ஃபார்ம்ஸ் ஃபில் ஆகிருக்கு. 1089 வேகன்சிஸ் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போனா ஒரு போஸ்டிங்க்கு எத்தனை பேர் கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னா 150 மெம்பர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ஃபில் ஆகிருக்கு இல்லையா, இதில் எல்லாருமே வந்து எக்ஸாம்ஸ் அப்பியர் ஆகிருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20 to 30% வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்னா ஆப்சன்டீஸ் இருக்கும். சரிங்களா? இதிலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ப்ரிப்பேர்டு கேண்டிடேட்டான்னு கேட்டாங்கன்னா அதுவும் கிடையாது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் மைனஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ரிப்பரேஷன் ஒழுங்காக பண்ணாத கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 to 40% வந்து நீங்கள் மைனஸ் பண்ணிடலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் காம்படிஷன்ன்றது என்ன வேகன்சிஸ் இருக்கோ அதில் 50 to 60% வந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஸோ நீங்கள் வந்து ரிஜெக்ஷன் பண்ணிடலாம். ரிமைனிங் 40% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு 30 to 40% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷனு. ஏன்னா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. எய்தர் உங்களுக்கு கட் ஆஃப்க்கு பக்கத்தில் இருப்பாங்க, இல்லை கட் ஆஃப்க்கு பேக்கில் இருப்பாங்க, ஃப்ரண்ட்டில் இருப்பாங்க. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் 30 to 40% தான் உங்களுக்கு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகிறீங்களா இல்லையான்றது டிசைட் பண்ணுறது. ஸோ சேம் லைக் தட் தான் உங்களுக்கு ஓபிசியில் பார்த்தீங்கன்னா 5,41,000 அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. அகெயின்ஸ்ட் எத்தனை வேகன்சிஸில் பார்த்தீங்கன்னா 698 வேகன்சிஸ். அப்போது ஒரு போஸ்டிங்க்கு நீங்கள் எத்தனை பேர் வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னா 776 மெம்பர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்க. இடபிள்யூஎஸில் பார்த்தீங்கன்னா 48,000 ஃபார்ம்ஸ் வந்து ஃபில் ஆகிருக்கு. எத்தனை வேகன்சிஸ்னால் 279. ஒரு கேண்டிடேட்டுக்கு 172 மெம்பர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறீங்க. ஸோ எஸ்சி எஸ்டின்றது 2,93,000, டோட்டல் 397 வேகன்சிஸ். ஸோ இப்போ 1 வேகன்சிஸ்க்கு எவ்வளோ பேர் கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னா 739 மெம்பர்ஸ். சேம் லைக் தட் எஸ்டி 66,000 ஃபார்ம்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. 228 வேகன்சிஸ். ஸோ ஒரு வேகன்சிஸ் எவ்வளோ பேர் கம்ப்ளீட் பண்ணியிருக்குன்னா 290 மெம்பர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. சரிங்களா? ஸோ இப்போ கட் ஆஃப் வந்து எப்படி டிசைட் பண்ணுவாங்க, ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி தான். இப்போ ஆஸ் பர் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாகவே 80லேருந்து 92 கொஸ்டின்ஸ் எல்லாருமே வந்து அட்டம் கொடுத்துருக்காங்க வித் அக்யூரேசி ஆஃப் நல்ல கேண்டிடேட்ஸ் 85% அண்ட் அபவ் டு 90% ஆஃப் அக்யூரேசி வரைக்கும் வச்சுருக்காங்க. சரிங்களா? இப்போ ஜென்ரலாக வந்து ஆர்ஆர்பி சென்னைனாலே நம்மளுக்கு வேகன்சிஸ் வந்து கம்பேர் பண்ணும் போது ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. பட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ வேகன்சிஸ் இருந்தால் நீங்கள் பிஇடிக்கு ரெடி ஆகலாம். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி சொன்னது தான் 1:3 ரேஷியோ. ஒரு வேகன்சிஸுக்கு மல்டிப்ளை ஆஃப் 3 டைம்ஸ் வந்து உங்களுக்கு எடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம யூஆர்ன்றவங்க, அதாவது அன்ரிசர்வ்டில் இருக்கிறவங்க 70லேருந்து 77, ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்கன்னா நீங்கள் தாராளமாக பிஇடிக்கு வந்து ரெடி ஆகலாம். பட் நம்ம ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டில் வந்து வருவீங்களான்றது என்னால் வந்து அஷ்யூர்டாக வந்து சொல்ல முடியாது. நீங்கள் 80+ எடுத்திருக்கீங்க மார்க்னா டெஃபினட்டாக வந்து நீங்கள் தைரியமாக பிஇடி வந்து பண்ணலாம். பட் பிஇடி எத்தனை பேருக்கு வந்து கால் ஃபார் வரும், எத்தனை பேருக்கு வராதுன்றது ஒரு டவுட்ஸ்லேயே இருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஆர் வந்து ஒரு 70ஸ்லேருந்து 77 அந்த ரேஞ்ச்குள்ளே இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிஇடி வந்து
ரெடி ஆகலாம். சேம் லைக் தட் ஓபிசியும் உங்களுக்கு மேஜராக வந்து டிஃப்ரென்ஸ் இருக்காது, மோர் ஆர் லெஸ் சேம் தான் உங்களுக்கு இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 69 to 77 தான், உங்களுக்கு பெருசாக இருக்காது. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் டு யூஆர் வேகன்சிஸ் அதிகம், இது உங்களுக்கு வேகன்சிஸ் கம்மி. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் யூஆருக்கும் மோர் ஆர் லெஸ் 1 மார்க் இல்லை 2 மார்க் தான் உங்களுக்கு வந்து டிஃபர் ஆகலாம். ஸோ இந்த மார்க்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் தைரியமாக வந்து பிஇடி வந்து நீங்கள் ரெடி ஆகலாம். சரிங்களா? ஸோ இடபிள்யூஎஸ் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ஒரு 63 + 2 70 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறீங்களா பாருங்கள். இந்த ரேஞ்சில் இருந்தீங்கன்னா நீங்களும் பிஇடிக்கு ரெடி ஆகலாம். எஸ்சிஎஸ்டி 65 to ஒரு 72 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்களும் வந்து பிஇடிக்கு ரெடி ஆகுங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலைசேஷன்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டுலாம் இருக்க தேவையில்ல. ஸோ மோர் ஆர்லெஸ் இப்போயே உங்களுக்கு வந்து இந்த ஸ்கோரில் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ எஸ்சிஎஸ்டியும் லைக் எஸ்டியும் இடபிள்யூஸும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சேமில் தான் இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தீங்கனாலே நீங்களும் பிஇடி வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ சப்போஸ் உங்களுக்கு இதில் வந்து ரிசல்ட் வந்து நெகட்டிவாக தான் வருது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வரலன்னா வரி பண்ண வேண்டாம். இப்போ அகெயின் குரூப் டி நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க, அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஆன்சர் கீழே என்னென்ன பார்ட்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கிறீங்க, சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் வந்து மேஜராக ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் மேத்தமேட்டிக்ஸ், ரீசனிங், ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் மேஜராக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த 3 பார்ட்டு தான். சரிங்களா? நீங்கள் ரீசனிங் வந்து 30 out of 30 எடுக்கலாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா. ஓகே, ஸோ மேத்தமேட்டிக்ஸ்ன்றது 20 out of 20+ எடுக்கலாம் நீங்கள். சரிங்களா? ஸோ உங்களுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 55லே உங்களுக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஸ்கோர் வந்து நீங்கள் 50 வந்துடுது. சரிங்களா? உங்களுக்கு சயின்ஸ் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங் பார்ட்டாக இருக்கும். சரியா? பட் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா 18+ எடுக்கலாம், 18+ to 20 வரைக்கும் எடுக்கலாம் நீங்கள். சரிங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸுன்றது உங்களுக்கு என்னது, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயோ. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஜென்ரல் சயின்ஸ் வந்து பிரிச்சுருவாங்க. ஸோ இந்த ஜென்ரல் சயின்ஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஈக்குவலாகவே வெயிட்டேஜ் கொடுங்க. ஓகே, இப்போ சில கொஸ்டின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் 7 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க, சில சாப்டரில் சில ஷிஃப்ட்லலாம் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி 8 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும். ஸோ நீங்கள் இப்போத்துலேருந்தே வந்து ஒரு 3 டேஸ்க்கு ஒரு சாப்டர்னு படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கூட நீங்கள் ஜென்ரல் சயின்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 18 to 20. நான் தமிழ் மீடியம், என்கிட்ட என்சிஆர்டியில் அப்படியெல்லாம் கிடையாது, கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து சேம் தான். நீங்கள் தமிழ் புக்கில் கூட நம்ம ஸ்கூல் புக்ஸு 11th and 12th வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா? அதாவது 6 to 10th ஒரே கான்செப்ட் தான். இப்போ எலக்ட்ரிசிட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்குன்னா நீங்கள் நம்ம தமிழ் மீடியமில் தான் படிக்கிறீங்கன்னா 6th to 12th எந்தெந்த சாப்டர்ஸ்லாம் எலக்ட்ரிசிட்டியில் ஓவர்லேப் ஆகுதோ அது எல்லாமே படிக்கணும். ஏன்னா நீங்கள் 6th to 10th படிச்சிருப்பீங்க, அதில் மிஸ் ஆகிற கான்செப்ட்லாம் உங்களுக்கு 11th and 12th இருக்கும். சரிங்களா? மெயினாக வந்து இப்போ முடிஞ்ச குரூப் டியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து இப்போது அவுட் ஆகிடுச்சு. இப்போ ஆல்ரெடி அது கம்பைல் பண்ணி ஸோ யாருன்னா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஜென்ரல் சயின்ஸில் நீங்கள் ஒரு 10 to 12 மார்க்ஸ் வந்து வெறும் ப்ரீவியஸ் இயர் பார்த்தாலே 10 to 12 மார்க்ஸ் வந்து எடுத்துருவீங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டு இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் வந்து வெயிட்டேஜ் அதிகமாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வெயிட்டேஜ் வந்து நல்லா பார்க்க ஆரம்பிங்க. ஓகே, ஸோ மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃப்ரம் Jan 2026 போங்க. இப்போ உங்களுக்கு மோஸ்ட்லி எக்ஸாம்ஸ் வந்து மேல வந்துடும், ஆர் ஜூன். சரிங்களா? மே ஆர் ஜூன். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இதுலேருந்து பிஃபோர் 1 year, அப்போ June 2025 ஸ்டார்ட் பண்ணுங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க வேண்டியது. ஜென்ரல் அவேர்னஸ் நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, அது ஜஸ்ட்டு ஒரு ரிவிஷன் மட்டும் கொடுங்க, ரொம்ப இன்புட் வந்து அதில் கொடுக்க வேண்டாம். ஸோ நீங்கள் மெயினாக கொடுக்க வேண்டிய இன்புட் எதுலன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸு, சயின்ஸு, ரீசனிங், இது கொடுத்தாலே போதும். சரிங்களா? ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு வந்து நெகட்டிவாக இருக்குன்னா நெக்ஸ்ட் அட்டம்ப்ட்டுக்கு வந்து இப்போ குரூப் டி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து March 2 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த டேட் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள் எலிஜிபிளாக இருக்கிறவங்க. அண்ட் ஃபார் கோர்சஸ், இன்கேஸ் வந்து உங்களுக்கு கோர்ஸ் வேணும், ஆஃப்லைன் ஆர் ஆன்லைன் வேணும்னா ஸோ இந்த நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ வி வில் டெஃபினெட்லி என்ஃபில். ஓகே, ஸோ தேங்க்யூ.